வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போங்க. இது வந்து மாதுளப்பழம், ஒரு 3 மாதுளப்பழத்தை உரிச்ச மாதுளப்பழம். இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்காக வந்து ரெகுலராக ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ ஜூஸ் போடுறதுக்காக இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதனால் எப்போயுமே நீங்கள் வந்து எந்த பழம் இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? எதுக்கு நான் வந்து 2-3 பழத்தை சேர்த்து பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பழமாக நான் தினமும் உரித்து சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து தடிமன் ஆகிடுது, உரிக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 பழம் இந்தமாதிரி 2 பழமாக சேர்த்து இது பண்ணுறப்ப இது ஒரு 3 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதுளப்பழத்தை சாப்பிட்றோம், மாதுளப்பழத்தோலை வந்து தூக்கி விட்டேஞ்சிடும். இனிமேலுக்கு தூக்கி விட்டேறாதீங்க. மாதுளப்பழத்தோலை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக நல்லா எப்போயுமே வாஷ் பண்ணிடுங்க. நல்லா சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்ப அதிகப்படியான வெயிலில் போட வேணாம். அது ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி ஒரு மாதிரி காஞ்சிடும். அந்தமாதிரிலாம் நிழலில் போட்டு காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன்.